நீங்க ஒரு யூடியூப் கிரியேட்டராக இருந்தால் மிக முக்கியமான 7 விதிகள் அது வந்து மறைஞ்சிருக்குதுங்க யூடியூபோட வளர்ச்சிக்கு. அந்த என்னென்ன விதிகள் அப்படிங்கிறதான் ரூல்ஸ், 7 ஹிடன் ரூல்ஸ். அதுதான் நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூல் பேர் என்ன, அது எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, இதனால் ஒரு கீ ஸ்ட்ராட்டஜியோ இல்லை பிரின்சிபலோ நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம், ஒரு ரெக்கமெண்டடான ஒரு எக்ஸசைஸ் எது பண்ணுனா இது வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும், ப்ளஸ் டார்கெட் அவுட்கம் இதனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, இப்படிங்கிற பல விஷயத்த இந்த 7 ரூல்ஸ் மூலிமா நம்ம கற்றுக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் தி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுங்க. அதனால் இந்த ரூல்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் யூடியூப்பில் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி நம்ம பிஸ்னஸுக்கு லீட்ஸும் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். வாங்க மெயின் வீடியோக்குள்ளே போவோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறனால ஒவ்வொரு ரூலுமே வந்து கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பேரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நான் வந்து எளிதாக தமிழில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் யுவர் வீக்கஸ்ட் லிங்க் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீடியோவும் நம்ம யூடியூப்பில் போடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு செயினுங்க, ஒரு லிங்க், ஒரு செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, ஒரு மக்கள் வந்து ஒரு வீடியோவை வந்து தேடுறாங்க, ஒரு விஷயத்த வந்து யூடியூப்பில் தேடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வருது, தம்ப்நெயில், அந்த பிக்சர், அது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பார்ப்பாங்க, அந்த வீடியோவோட டைட்டிலை பார்ப்பாங்க, அதுவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் கான்செப்ட் மிக மிக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த வீடியோவோட கான்செப்ட் என்ன, த 7 ஹிடன் ரூல்ஸ் ஆஃப் யூடியூப் க்ரோத். ஸோ இதில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஹிடன் ரூல், நிறைய பேர்த்துக்கு தெரியாத ரூல்ஸை நான் வந்து இப்போ சொல்லித்தர போகிறேன். ஸோ அதுதான் கான்செப்ட். அப்புறம் ஹூக் அப்படிம்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 20 செகண்டில் கொக்கி போட்டு நம்ம இழுக்கிறோம் பாருங்க, ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவை பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லைன்னா யூடியூப் க்ரோத் ஆகாதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஹூக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாடிங்கிறது இப்போ நான் பேச ஆரம்பிச்சிருக்கிறது. ஃபர்ஸ்ட் ரூல் பேசுகிறேன், செகண்ட், தேர்ட், அப்படியே 7th வரல பேசிட்டு கடைசியாக பே ஆஃப் இல்லை கால் டு ஆக்ஷன் எது வேணாலும் இருக்கலாம். அந்த கால் டு ஆக்ஷனில் நான் என்ன சொல்கிறேன், என்னோட ஸ்மார்ட் மணிக்கம் கம்யூனிட்டிக்குள்ளே வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் செயின் அர்த்தம். இதை நாம் கான்சென்ட்ரேட் நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. ஆனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பி ரோல்ஸுங்க அதுல எல்லாம் போய் ரொம்ப எடிட்டிங்கில் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதனால இந்த செயினை வந்து, இந்த கான்செப்டை வந்து பிரேக் பண்ணாமல் இருக்கான்னு பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, ஒரு லாஸ்ட் 5 to 10 வீடியோஸை போய் பாருங்க, ஃபீல் பண்ணுங்க, அதோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிங்க, கிளியராக உங்களுக்கு வந்து ரிவ்யூ கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதை மட்டும் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட ஆடியன்ஸ்க்கு ஹை குவாலிட்டி கண்டென்ட் வந்து உங்ககிட்ட மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. ஸோ இதுதான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சேம் பர்சன் சேம் ப்ராப்ளம். அதாவது நம்ம நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம், நம்மளோட வீடியோஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட சேனலில் வந்து செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை நைட்டு 9 மணிக்கு நான் தான்னு வந்து லாங் ஃபார்மேட் வீடியோஸ் வந்து நான் போட்டுருவேன். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சியா அப்படின்னா இது மட்டும் கிடையாது. கன்சிஸ்டன்சினா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, ஒரே ஆடியன்ஸை திரும்ப திரும்ப உங்களோட சேனலுக்கு வர வைக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் சேம் பர்சன் சேம் ப்ராப்ளம். டிஃப்ரெண்டான கஸ்டமர்ஸ். ஒருத்தருக்கு, சில பேர்த்துக்கு ஃபேஸ்புக் தேவைப்படலாம், சில பேர்த்துக்கு இன்ஸ்டாகிராம் தேவைப்படலாம், சில பேர்த்துக்கு யூடியூப் தேவைப்படலாம். இந்த மிஸ்டேக் நானுமே பண்ணினேன். ஸோ ஆனால் அந்த அல்காரிதம் என்ன சொல்லுது யூடியூப் அப்படின்னா, திரும்ப திரும்ப ஒரு ஆடியன்ஸ் உங்கள் இதுக்கு வராங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, நீங்களே வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம யாருக்காக பேசுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். இது கொஞ்சம் வீடியோஸ் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் யார் நம்மளோட ஆடியன்ஸ் அப்படின்னு. இதுக்கு பார்த்தீங்கன்னா சில ஆடியன்ஸ் அனாலிசிஸ் கைடு கூட இருக்குது உள்ளே யூடியூப் ஸ்டுடியோவில், நீங்கள் அதை பார்க்கலாம். அப்படி மட்டும் இதை கான்சென்ட்ரேட் பண்ணி திரும்ப திரும்ப அந்த ஆடியன்ஸை உங்கள் சேனலுக்கே வர வச்சுட்டீங்க அப்படின்னா, யூ ஆர் பில்டிங் எ லாயல் ப்ரெடிக்டபிள் ஆடியன்ஸ். அதே மாதிரி அல்காரிதமும் உங்களுக்கு ரிலவெண்ட்டாக உங்களோட சேனலை நோக்கி, உங்களோட வீடியோவை நோக்கி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுதான் ரூல் நம்பர் 2, சேம் பர்சன் சேம் ப்ராப்ளம். ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஃபாலோ தி ராங் பிளே புக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, கான்டெக்ஸ்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்டெக்ஸ்ட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட கோல் கரெக்டாக இருக்கா,
நீங்க உங்களால இந்த வீடியோனால உங்களோட சேனல்னால உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து என்ன அச்சீவ் பண்ண போறாங்க அப்படிங்கிற இது கரெக்டா இருக்கா, உங்களோட ஸ்பெசிபிக் ஜேர்னி கரெக்டா இருக்கா, உங்களோட ஸ்டைல் கரெக்டா இருக்கா, இதையெல்லாம் நம்ம வந்து கரெக்டா ஃபில்டர் பண்ணி ஒர்க் அவுட் ஆகணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நானும் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ், தமிழ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் யூடியூப் மூலியமாக ஒரு வீடியோ பண்ணி லீட்ஸை வந்து நிறைய ஜென்ரேட் பண்ண முடியும், அதுவும் கண்டினியூஸாக நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துல தான். ஸோ இதுதான் என்னோட ஸ்பெசிஃபிக் ஜேர்னி. இதை பற்றி இன்னும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னம்னா நீங்கள் தாராளமாக என்னோட கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வெரி கிளியர். ஸோ இது சொல்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் கேட்பாங்க, கேட்டுட்டு இது உண்மையில இது நம்மளுக்கு கரெக்டான விஷயமா இல்லையா அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம கம்யூனிட்டிக்கே வருவாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட எஃபர்ட்டு, உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. உங்களோட சேனல் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறதா இந்த தேர்ட் ரூலில் சொல்லுது. தேர்ட் ரூல் என்னன்னா, டோன்ட் ஃபாலோ தி ராங் பிளே புக். ரூல் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் ஹேஸ் நோ பிகினர் மோட் அப்படின்னு சொல்றாங்க. இது புது அல்காரிதம். இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள் போய் யூடியூபோட ஹோம் பேஜில் ஒரு விஷயம் தேடுறாங்க அப்படின்னா, நம்மளோட தம்ப்நெயில் இருக்குது பாருங்க, நம்மளோட கிரியேட்டர்ஸோட அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நம்மளோட ப்ரொஃபஷனல்ஸ் கூடயும் நம்ம வந்து கம்பீட் பண்ணி தான் வருவோம். ஸோ அப்படிங்கிறப்போ எல்லாத்தோட வீடியோஸும் வர்றப்போ நம்மளோட வீடியோ கரெக்டான ஒரு கீவேர்டோட உள்ள முன்னாடி ரேங்க் ஆகிறப்போ அது வந்து கிளிக்கபிளாக இருக்கணும். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து இது பேர் வந்து பேட்டில் ராயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, நம்ம பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் கூட நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்ம வந்து அது கம்பேரிசனோட இருக்கணும், எந்த அளவுக்கு அது கம்பீட் பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களோட வீடியோ லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே எடுத்து ஒரு சைடாக பார்த்து, அதே மாதிரி உங்களோட காம்படிட்டர் ஓகே ஏதாவது ஒரு பக்கத்தை இன்ஸ்பயர் ஆகி அங்கிருந்து எடுத்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படியே காப்பி பண்ணாமல் உங்களோட பாணியில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போ அவங்களோட இதுக்கும் இவங்களோட இதுக்கும் 1 of 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, ஃப்ரீ தான். அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி ரேங்க் ஆகுறாங்க, நீங்கள் எப்படி ரேங்க் ஆகுறீங்க அப்படிங்கிற கம்பேரிசன் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபீல்டு கம்பேரிசன். ஸோ இது பார்த்தா தான் நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, நம்மளோட தம்ப்நெயில் எந்த அளவுக்கு நம்மளோட டைட்டில் வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு கூட வந்து நம்ம கம்பீட் பண்ணுறதுனால அந்த டிராஃபிக்கை எப்படி நம்ம விஷயத்துக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற விஷயம் தான் இந்த 4th ரூல், விச் இஸ் யூடியூப் ஹேஸ் நோ பிகினர் போர்டு. இப்போல்லாம் யார் நீங்கள் புதுசாக வந்தாலுமே டைரக்டாக நீங்கள் ப்ரொஃபஷனல்ஸ் கூட இருக்கிறதுனால கம்பீட் பண்ணுறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆரம்பத்திலிருந்தே நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிறாங்க. ரூல் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓவர் இன்ஃபர்மேஷன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எல்லா பக்கமும் இருக்குதுங்க, டேட்டாஸ் எல்லாம் எல்லா பக்கமும் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ ஒரு கமாடிட்டி மாதிரி, ஒரு டுட்டோரியல்ஸ் சொல்கிறது இல்லைன்னா ஒரு ஃபேக்ட் சொல்கிறது, இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் வந்து உங்களோட யூடியூபோட சேனலை வந்து க்ரோத் எல்லாம் கொடுக்காதுங்க. ஸோ உண்மையிலே மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன ஆக போகிறேன், எனக்கு இதனால் நான் என்ன அச்சீவ் பண்ண போகிறேன், அதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், இங்கிருந்து நான் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் மக்கள் இந்த காலத்தில் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா, ஒரு வீடியோவுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கறதுனால மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸில் நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ஃபில் பண்ணணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஒன் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, யூடியூப் வந்து மிக கடுமை, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இதை கரெக்டாக ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் வின் பண்ணிடுவீங்க. அதுக்கு தான் இந்த 7 ரூல் அப்படிங்கிறது நான் கிளியராக நான் பண்ணிடுவேன். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ, உங்களுக்கு ஹை வேல்யூ கைடுன்னு சொல்லுவாங்க, அது மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா வியூவர்ஸ் வந்து உங்களை வந்து மாற்றவே மாட்டாங்க. திரும்ப 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 உங்ககிட்ட வந்து தான் கற்றுப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் த 5th ரூல், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓவர் இன்ஃபர்மேஷன். 6வது விதி, 6வது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா, ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம், இன்ஸ்பயர் ஆகிறோம், ஒரு 10 வீடியோ பார்க்குறோம், அங்கிருந்து ஒவ்வொன்றும் நம்ம எடுத்து அதை அப்படியே சொல்லாமல் உங்களோட பாணியில் கொஞ்சம் மாற்றி நாம் சொல்லணும்.
அது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய யூடியூபர் மிஸ்டர் பீஸ்ட் முதல் கொண்டு இதுதான் அவர் பண்றாரு. ஈவன் மதன் கௌரி சார் இதுதான் பண்றாங்க. நல்லா நீங்க அதெல்லாம் நீங்க போய் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். சேம் அதே விஷயத்த இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா அனலைசிஸ் பண்ணி இது உண்மையிலே என்ன அப்படிங்கறது பண்ணிட்டு நம்ம பண்ணணும். அது அப்படியே நம்ம பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னம்னா நிறைய அனலைசிஸ் பண்ணணும். போய் நல்லா ஒரு 4-5 வீடியோ பாருங்க, கூகுள்ல போய் பாருங்க, என்னென்ன மாதிரி விஷயமெல்லாம் இருக்கு, ஏதாவது டுட்டோரியல்ஸ் இருக்கா, இதை பேஸ் பண்ணி ஏதாவது கேஸ் ஸ்டடிஸ் இருக்கா, அந்த மாதிரிலாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நீங்க உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறத கிறிஸ்டல் கிளியரா உங்களால சொல்ல முடியும். இதுதான் ஒரு டீப்பா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த வீடியோ ஸ்ட்ரக்சர் என்ன, அதை திரும்ப திரும்ப அதே மாதிரி ரிப்ளிகேஷன் சொல்லாம பண்றது தான் சக்சஸுக்குரிய ஒரு மிக முக்கியமான விஷயம். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டீல் லைக் அண்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்களே ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னம்னா, ஒரு ரொமான்டிக் பேஸ்ல எடுக்கணும் அப்படின்னம்னா ஒரு 20 ரொமான்டிக் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கணும். ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட். அப்படியே அடிச்சாங்க காப்பி மாதிரி அடிச்சிடாதீங்க. அதுல இருந்து நம்ம மாத்தி நம்ம பானையில சொல்லுங்கன்னு சொல்றது தான் 6வது ரூல். ஓகே, நாம இப்போ 7th ரூலுக்கு வந்தாச்சு. கடைசி ரூல். ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் டவுன் ஸ்ட்ரீம் ஆஃப் யூடியூப் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்கவரி என்ஜின். இப்போ வந்து ஒரு சர்ச் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலே நம்பர் 1 கூகுள், 2வது தான் யூடியூப். அதனால தான் கூகுள் வந்து யூடியூப்பை வாங்குறாங்க. உண்மையிலே வந்து நம்ம பணம் எதில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம ரிலேஷன்ஷிப் பில்டிங்கில் தான் நம்மளால பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூடியூப்ல இருந்து அமௌண்ட் வரும், ஆட்சென்ஸ் வரும், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. அஃபிலியேட் மூலியமா வரலாம், என்ன வேணாம் வரலாம். பட் ஆனால் நம்மளுக்குன்னு தேவையான ஆடியன்ஸை ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ளே உள்ள கொண்டு வந்து அவங்கள நர்ச்சர் பண்ணி ரிலேஷன்ஷிப் நல்லா பில்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்மளோட ப்ராடக்டோ நம்மளோட சர்வீஸோ அவங்களுக்கு நம்ம விற்க முடியும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான, இதுதான் ஒரு சஸ்டைனபிளான விஷயம். ஒரு ஹையஸ்ட் ரெவென்யூவுமே வந்து கிரியேட்டருக்கு கொடுக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இது வெறும் நம்ம யூடியூப் பேஸ் பண்ணியே இருக்கக்கூடாது. ஸோ என்னன்னா இந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாருமே இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி எப்படி இன்னொரு பக்கம் கூப்பிட்டு எந்த விஷயத்தில் நம்ம ஒரு ஃபனல் பேஸ்டில் நம்ம ஜெயிக்க முடியுமோ அப்படிங்கிறதா இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராபப்ளி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இமெயில் லிஸ்ட் எடுக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் நம்பர் வாங்கலாம், அதை ஒரு குரூப்பில் போட்டு அங்கேருந்து ரெகுலராக ஒரு மெசேஜஸ் அதெல்லாம் வந்து நிறைய நம்ம பண்ணக்கூடிய கட்டாயத்தில் இருக்கும். இப்போ வாட்ஸ்அப் ஏபிஐ எல்லாம் வந்துருச்சு, ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணலாம். இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இல்லை வெபினார் மார்க்கெட்டிங் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குங்க. என்னென்ன எஜுகேட் பண்ணலாம், எஜுகேட் பண்ணி ஒரு விஷயத்துக்கு வர வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட ப்ராடக்ட் நம்மளோட சர்வீஸை நம்ம சேல் பண்ண முடியும். யூடியூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை எப்படி நம்மளோட பிராண்டை வந்து தெரிய வைக்கிறதுக்கும் ஒரு பர்சனல் பிராண்டாக நான் யார், நான் எந்த மாதிரியான கம்பெனி வச்சிருக்கேன் அப்படிங்கிற சொல்றதுக்கு தான் யூடியூப். இதனால நீங்க என்னென்ன கத்துக்க போறீங்க, இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, அதுக்கு தான் யூடியூப். அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து இன்னும் ஒரு விழிப்புணர்வு எல்லாம் நிறைய கொடுத்து அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் சால்விங், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இதை எப்படி சால்வ் பண்ணுங்கிறத சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தான் எங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்குங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் பண்ணி தரும். இது எல்லாமே சொல்றது தான் இந்த 7வது ரூல். அதான் everything is downstream of YouTube. So thank you so much. லோகேஷ் மனோகரன் signing off. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயே உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா 3வது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு,
நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று, மூணாவது ஃப்ரீ. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போற ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் a collaboration. ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட். அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.